வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருகப்பெருமானே வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ரொம்பவே எளிமையான ஒரு வாஸ்து முறை பார்த்திங்கன்னா அது வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி தாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய விருந்தினரோ சரிங்க நண்பராக இருந்தாலும் இந்த செடியை வீட்டில் வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்கள் வீட்டில் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லைங்க, சில செடி நீங்கள் தெரியாமல் வாங்கி வச்சு வளர்த்துட்டு வருவீங்க. அழகுக்காக வைத்து வளர்க்கக்கூடிய செடியை வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். இதனால் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தலாங்க. அதனால் நம்ம வீட்டில் எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கு எந்த மாதிரியான செடிகளை நம்ம வளர்க்கலாம், எந்த மாதிரியான செடிகளை தவிர்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்களும் செடியை வளர்க்கக்கூடிய அன்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரியான செடியை வளர்ப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடு கட்டும் போதே வாஸ்து படி தான் கட்டியிருப்போம். அதில் வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு ஏற்பட்டாலே வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. இதை நம்ம நம்பிட்டு தான் இருக்கோம். வீடு கட்டுவது முதல் அலங்காரம் செய்வது வரை வாஸ்துவுக்கு ரொம்பவே சிறப்பு கவனம் கொடுப்போம். அதே போல் வீட்டில் செடிகள் நடுவதற்கு வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம்னு பல பேர் நினச்சிருப்பீங்க. அது என்னன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளே நமக்கு நேர்மறையான ஆற்றலை சந்தோஷத்தை தரும். ஏதாவது ஒரு விஷயம் நல்ல காரியத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடி பூக்களை பார்க்கும்போதே மனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வு தரும். செல்லக்கூடிய காரியமும் நல்லா நடக்குன்னு ஒரு வித நம்பிக்கை ஏற்படும். இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கையில் அரச மரம் ஆலமரம் சில மரங்களை வீட்டுக்கு முன்னாடி நடுவதற்கு மங்களகரமானதாக சொல்ல மாட்டாங்க. ஜோதிடத்தின்படி சில தாவரங்களை வீட்டில் பிரதான வாசலை நடுவதன் மூலம் லட்சுமி மகிழ்ச்சியடைந்து வீட்டில் நல்ல பலனை தரும்னு நம்புகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பு அதிகரிக்க செய்ய என்ன மாதிரியான செடிகளை வளர்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பணப்புழக்கத்தை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய செடிகள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில் வீட்டில் பிரதான கதவின் இடது பக்கத்தில் ஷோமி செடி நடுவது ரொம்பவே மங்களகரமான பலனை ஏற்படுத்தும். வீட்டில் பிரதான வாசலில் ஷோமி செடியை நட்டு வளர்த்திங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அதிகரிக்கும். இதனால் வீடு லட்சுமி கடாட்சமாக நிறைந்திருக்குங்க. மேலும் இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டில் நேர்மறையான ஆற்றலை அதிகம் ஏற்படுத்தும். அடுத்தபடியாக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா மணி பிளான்ட் செடி தாங்க. இது நடுவது ரொம்ப மங்களகரமான பலனை தருங்க. இதில் லட்சுமி வீட்டில் வசிப்பதாக சொல்லுவாங்க. மணி பிளான்ட் பணத்தை இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை விட்டு வசலில் வைப்பது மங்களகரமானதாக இருக்கும். நடுவது ரொம்ப எளிமைங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்ன செடினா வாழை மரம் தான். வீட்டின் பின்புறம் வாழை செடியை நடுவது ரொம்பவே நல்லது. வீட்டின் பின்புறம் வாழை செடியை நட்டு வீட்டில் வளர்த்து வந்தாலே வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருங்க. வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதமான செடினா துளசி செடி. இதில் ஆற்றல் அதிகம் இருக்குது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில் இதுவும் ஒன்றுங்க. இதை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து வந்தாலே வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியை தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்தி தருங்க. இதில் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது. காற்றை சுத்தப்படுத்துதுங்க. மருத்துவ குணமாக இருப்பதால் பயன்படுத்திக்கலாம். இது வளர்ப்பது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான். துளசியை நீங்கள் எங்கே வச்சாலும் சூரிய ஒளி ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இதுகிட்ட இருக்குது. ஜன்னல் பால்கனி வீட்டினுடைய முன்புறம் பின்புறனே எங்கு வேண்டுமானாலும் இந்த ஒரு செடியை வைத்து வளர்த்தாலே வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிலைத்திருக்கும். அதே போல் வாஸ்து ஃபென்சிங்னு சீன சாஸ்திரத்தின்படி மூங்கில் செடி ரொம்பவே தொடர்புடையதாக சொல்லுவாங்க. மூங்கில் செடி பார்த்திங்கன்னா செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு செடியாக பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க. இதுவில் பார்த்திங்கன்னா இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்த்தாலும் இது எத்தனை எண்ணிக்கையில் வச்சு வளர்க்கமோ அதற்கேற்ற பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்திங்கன்னா செல்வத்தையும், 6 வச்சிங்கன்னா அதிர்ஷ்டத்தை தருங்க, 7 வைத்து வளர்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தரும், 21 வச்சு வளர்த்திங்கன்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தை தருங்க, நிச்சயம் ஆரோக்கியத்தை தரும்.
அதிர்ஷ்டத்தை தருவதோடு இல்லை, காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தி கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதே போல் ரப்பர் செடி நிலையும் வட்ட வடிவமாக இருக்குதுங்க. இது நாணயத்தை போல் தோற்றம் அளிக்கும். இது நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்குங்க. இது நிலைகளை கொண்ட செடியை வீட்டில் வைத்து வளர்த்தாலே வீட்டில் செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இந்த செடி வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தருங்க. இந்த ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடுதல வீட்டில் நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி தரும். அதே போல் லாவெண்டர் செடியில் பார்த்திங்கன்னா நறுமணத்தை தரக்கூடிய செடி. இதில் மருத்துவ குணமும் இருக்குது. இந்த செடி உங்கள் வீட்டில் மனதுக்கு அமைதியை தருங்க. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய பண பிரச்சனைகளை இருந்து வெளிவர செய்யக்கூடிய தன்மை இந்த மணி பிளான்ட் செடிக்கு இருக்குது. இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருங்க. இது காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குன்னு சொன்னோம். அதே போல் யூக்கலிப்டஸ் செடிகளும் பார்த்திங்கன்னா மருத்துவ பயன்படுத்தப்படக்கூடிய செடி தான். இதனுடைய எண்ணெய் இலை வலிகளை குணப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கனாலே வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் மஞ்சள் நிற சாமதி பூ மலர்களை பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்ப்பதும் அதிர்ஷ்டத்தை தரும். இந்த அதிர்ஷ்ட மலர்களை வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வலை ஏற்படுவதோடு இல்லைங்க, வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு அருகிலே இந்த சாமதி பூச்செடியை நட்டு வளர்த்து வந்தாலே அதிர்ஷ்டம் அதிகப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் சாமதி பூச்செடியை நட்டு வளர்ப்பது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகருக்கும் காளி தேவிக்கும் ரொம்பவே விருப்பமான மலர். இதில் தெய்வீகத்தன்மை அதிகம் இருக்குது. இந்த செடியே உங்கள் வீட்டு தோட்டத்திலோ வீட்டுக்கு அருகிலே சூரிய ஒளிப்படும் இடத்துல வச்சு வளர்த்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா நிலையான ஒரு தன்மை இருக்கும். மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நிறைந்திருக்க இந்த செடி பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் மஞ்சள் செம்பருத்தி பூவை வளர்ப்பது அதிர்ஷ்டமாக சொல்லுவாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடியை எடுத்துக்கொண்டீங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்கோ அங்கெல்லாம் லட்சுமி தேவி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க. எனவே இந்த மல்லிகை செடியை வாசலை வைத்து வளர்த்தாலே வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டில் மூங்கில் செடி வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தை தரும்னு சொன்னோம். அதே போல் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை தரக்கூடிய லாவெண்டர் செடிகளை பெட்ரூமில் ஓரமாக வைத்து வளர்க்கலாம். இது குடும்ப உருவை வலுப்பெற செய்யுங்க. காற்றை சுத்திகரிக்க செய்யும். சுத்தமான காற்றை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, லில்லி செடிகளை பெட்ரூமில் வைத்து வளர்க்கலாம். பிஸ்மன் வீட்டுக்கு பணவரவு அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் சில செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரோஜா தவிர மற்ற முள் செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது. அதே போல் எப்போதும் நீங்கள் வடகிழக்கு திசையில் பெரிய மலர்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யும். அதே போல் கருவேல மரம், பருத்தி செடி, பனை மரம் போன்றவை வீட்டை சுற்றி வளர்க்காதீங்க. பனைமரம் இருக்கும் வீட்டில் பணப்பற்றாக்குறை தந்துடுன்னு சொல்லுவாங்க. இலந்தை மரத்தை வளர்த்திங்கன்னா வீட்டில் அமைதியின்மையை சீர்குலைக்கும். துரதிர்ஷ்டத்தை தான் கஷ்டத்தை தான் கொண்டு வரும். அடுத்தபடியாக சிவப்பு பூக்களை கொண்ட செடிகள் போன்சாய்க்கு மரங்களில் வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க. புளிய மரம், மருதான செடி வீட்டுக்கு அருகில் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் காய்ந்து வறண்டு சருகாகி போகக்கூடிய செடிகளை வீட்டை சுற்றி வளர்க்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் நீங்கள் வளர்க்கக்கூடிய மரங்களில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தரும் விதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சித்தில் கொடி வளர்க்க இது இதய சம்பந்தமான நோய்களை வரவிடாமல் தடுப்பதோடு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருங்க. ஆள், அரசு, புங்கமரம், வேம்பு, வில்வ மரம், புன்னை மரம், கருங்காலி மரம், செம்மரம், சந்தன மரம் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம். இவற்றில் 5 மரங்கள் சூழ்ந்திருக்கும் கட்டிடத்தை பஞ்சவாடின்னு சொல்லுவாங்க. இவை தெற்கு, மேற்கு, வடமேற்கில் வளர்க்க அதிக நன்மைகளை தருங்க. வாழை மரம், எலுமிச்சை மரம், மாதுளை மரம், கொய்யா மரங்களை வளர்க்க ஆரோக்கியத்தை தரும். அதே போல் துளசி செடியை மாடத்தில் வைத்து வளர்க்கலாம். மண் பரப்பிலும் துளிர்விட செய்யலாங்க. தொட்டிகளை வளர்த்து கூட நம்ம பார்த்திங்கன்னா பராமரிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை காய்ந்து போகாமல் பார்த்துக்கோங்க. வடகிழக்கு சார்ந்த தண்ணீர் தொட்டிகளை அமைத்திங்கன்னா நீர் ஆதாரம் நீடித்து இருக்கும். கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு பகுதியில் கிணறுகளை அமைச்சிங்கன்னா வற்றாத நீர்ப்பெருக்கு உண்டாகும். சமையலறை தென்கிழக்கு, வடமேற்கு சார்ந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வைப்பது நல்லது. மேற்கு, தெற்கு, தென்மேற்கு பாகங்களில் படுக்கறை அமையும்படியாக அமைச்சிங்கன்னா சற்று ஓய்வெடுக்கும் போது களைப்பு பறந்தோடி உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா
மாந்தாரை பவளமல்லி மரங்களை தெற்கும் மேற்கில் வளர்ந்தால் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதோடு குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வியாபாரிகள் கணக்கு பிசகாமல் நல்ல லாபம் ஏற்படுத்துங்க, வியாபாரமும் பெருகும். பவளமல்லி செடி ராமர்பானம் சொல்லக்கூடிய ஜாதிமல்லி கொடிகளை தெற்கு மேற்கில் வளர்ப்பது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த மாதிரியான செடிகளை உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.